ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தேனி பக்கத்தில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள ஒரு மலை கிராமத்துக்கு தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம நிறைய ட்ரெக்கிங் வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இருக்கிறதுலே இது ரொம்ப புதுசு. ஏன்னா இப்போ தான் நான் ஒரிஜினலான ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறேன். இவ்வளோ நாள் நான் போன இடத்துல அவ்வளோ மிருகங்கள்லாம் கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யானை முதல் புலி, சிறுத்தை, கரடி எல்லாமே அங்கே உள்ளுக்குள்ளே இருக்குது. எனக்கு இதெல்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறதே போகிற வரைக்கும் தெரியாது. போனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஷாக்காக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம். போயிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம ஒரு மலை கிராமத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பி ஊருக்கு போக போகிறோம். இதுதான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் மோகன். என் லைஃப்பில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் வீடியோஸாக எடுத்து போடுவேன். ஸோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கோ. கைஸ், நம்ம தேனியிலேருந்து பஸ் ஏறி மலை கிராமத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். ட்ராவல் பண்ண ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். காட்டு மாடு, மான்கள், மயில், அணில், இதெல்லாம் எக்கச்சக்கமான அனிமல்ஸ் வந்து போகிற வழியிலே நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. டூரிஸ்ட் ஆர் நாட் அலவுட் இன் திஸ் ஏரியா அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ப்ராப்பராக முன்னாடியே பர்மிஷன் வாங்கி நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்காக நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு நம்ம போகிறோம். அவங்க வீடு பார்த்திங்கன்னா மலை கிராமத்தில் இருக்குது. அந்த ஊர் பேரை நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அங்கே போயிட்டு 24 hours நம்ம வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோ. சவுண்டு கேட்குதா? ஸோ நம்ம இறங்கின உடனே பார்த்திங்கன்னா எங்கள் காதில் விழுந்த முதல் சவுண்டே இந்த மலை வண்டுகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதுங்கெல்லாம் கூட்டமாக கத்துதுங்க. இந்த மாதிரி சவுண்டு எங்கே இருக்குன்னா டீப்பஸ்டான ஒரு ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இன்னொரு 24 hours இந்த சவுண்டை நாங்கள் கேட்டு எங்கள் காதுக்குள்ளரே அது பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு இறங்கின உடனே. நாங்கள் பார்த்திங்கன்னா நைட்லேருந்து ட்ராவல் பண்ணி நம்ம வந்து அடுத்த நாள் காலையில் தான் போய் ரீச் ஆனோம். எப்போவுமே இறங்கினோடனே நம்ம எங்கேயாவது போய் ரெஃப்ரெஷ் ஆகும். ஆனால் இந்த இடத்துல எங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சின்னா, ஒரு குட்டியாக ஒரு ஆறு ஓடிட்டு இருந்துச்சு. அதில் லைட்டாக தண்ணி போயிட்டு இருந்துச்சு. நமக்கு இங்கே ராஜா சார்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆனார். அவர் போயிட்டு, தம்பிகளா சட்டை பேண்டெல்லாம் கழட்டி போட்டு குளிச்சுட்டுலாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இறங்கினோடனே நாங்கள் குளிச்சுட்டு கிளம்புவோன்ட்டு நான் வந்து எதிர்பார்க்கல. ஸோ டக்குன்னு இங்கேயே குளிச்சுட்டு நம்ம வந்து இங்கேருந்து வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 3.5 hours to 4 hours ட்ராவல் ட்ரெக்கிங் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இங்கே இருந்து பார்த்திங்கன்னா நடக்கத்தான் போகிறோம் அப்படின்ட்டு இங்கே குளிச்சுட்டு நீட்டாக கிளம்பிட்டு நம்ம இங்கேருந்து நம்ம வந்து ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பித்த உடனே கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு உண்மையாலுமே ஒரு பயங்கரமான ஒரு காட்டுக்குள்ளே ஒரு போகிற ஃபீலிங் வந்துருச்சு. ஏன்னா இந்த காடுகளில் பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா யானையோட சாணம். இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, புலியோட கால் தடம்லாம் பார்த்தோம். ஏன்னா அங்கெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த தரையில் அந்த அச்சு எப்படி இருக்குதோ அதை வச்சு தான் இந்த இடத்துல என்ன கிராஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. நாங்கள் போகிறப்பே பார்த்திங்கன்னா புலியோட கால் தடம், யானை சாணம், இந்த மாதிரி நிறைய விலங்குகள்லாம் நடமாடிக்கிட்டு இருக்குது. நம்மளோட வைப்ரேஷன் நம்ம நடக்கிறத தெரிஞ்சு அதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓடிடுமாமா. ஸோ கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு, திகிலாகவும் இருந்துச்சு. இதுதான் மலை வண்டு. ஒரு சவுண்டு கேட்குதுல நமக்கு, இது கத்துற சவுண்டு தான்.
எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே தண்ணி இருக்குமாமா. இதுக்குள்ளே தண்ணி இருக்குமா, கத்தியே அந்த தண்ணியெல்லாம் வற்றி செத்துருமா. இவ்வளோதான் அதோட லைஃப். பயங்கரமாக இருக்குல்ல. கைஸ் ஜீப் வருது. இவ்வளோ நேரம் ட்ரெக்கிங் பண்ணிகிட்டு இருந்தோம். கீழேருந்து பொருளெல்லாம் மேலே ஒரு எஸ்டேட் இருக்கும். வீடியோஸ் கைஸ் அந்த பின்னாடி இருக்க ஜீப் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வரைக்கும் போகுது. நாங்கள் நடந்தால் போகிறோம். பேக்கெல்லாம் தூக்கி அதில் போட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour ட்ரெக் பண்ணி வந்திருக்கோம். கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இருந்தாலும் அந்த சவுண்டு வந்து அப்படியே என்கேஜ் பண்ணுது. நடடா அப்படின்ட்டு. அங்கே கேரளாவில் காந்தாரி சொல்லுவாங்க. இது மிளகாங்களா? சூப்பராக இருக்கும். கார மிளகாய் இவ்வளோ சைஸ் இவ்வளோதானுங்களா? காரம் எடுத்தாலும் தாங்க முடியாது. அவ்வளோ காரம். போகிறப்ப பறிச்சுட்டு போய்க்கலாம். பறிச்சிட்டியா? இது என்ன மிளகாங்க? காண மிளகான்னு சொல்லுவாங்க. காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்க. காந்தாரி மிளகா கிலோ 500 ரூபாயா? இது மரவள்ளி கிழங்குக்கு இது வந்து பழுத்துருச்சு. இது பழம் பச்சை வந்து இருக்குல்ல, பச்சை இந்த பழம் பண்ணுவாங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. சூப்பரா டேஸ்ட். அந்த பூ இருக்கு பாத்தியா, அதுல இருந்து வர்றது. இந்த இது அதே 3 கலரா இருக்கு. இது ரோஸ் கலர், ரெட் கலர் இருக்குல்ல. கொடைக்கானல் ஏரியாவுல இந்த கலர் இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. இது சாப்பிடலாம். அந்த பழம் சாப்பிடலாம். இது பேர் என்ன? பயங்கரமான அயன் கண்டென்ட் உள்ளது. பூரா பழம் பற சுருங்கிருச்சு. என்ன பேர்? பழம் இல்ல. பழம் பேர் என்னன்னா? இது அடுத்து பழுக்கும் பாருங்க. உன்னிப்பழம். இது பழுக்கையில பாருங்க. உன்னிகிருஷ்ணன் பழம். கரடி இத பூரா அமிக்கி உள்ள ஏறி அப்படியே பூரா சாப்பிட்றோம். கரடி இருக்குங்களா? கரடி இருக்கு. இந்த உன்னிப்பழம் தான் அதிகமாக இருக்கு. உன்னிப்பூ. உசில் மரம் சொல்லுவாங்க. இதோட லீவ் பற்றி பார்த்தா இது ஒரே ஃபேமிலி மாதிரி வருவேன். இங்கே வாகை மரம்னு சொல்லுவாங்கல்ல, வாகை இதோட பெரிய இலை. அதுக்கடுத்து பெருசாக இருக்கும். அதுக்கடுத்து புளிய மரம், அதுக்கடுத்து இந்த உசில், இதுக்கடுத்து வெடைச்சலைன்னு ஒன்று இருக்கு. இது நார்த்தங்க. இது நார்த்தா இல்ல வெத்தனை கிடையாது. அப்படியா? ஊறுகாய் போடுறது. இதுலதான் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அதோட டேஸ்ட் வேற. நார்த்தங்காய் ஊறுகாய். ரொம்ப நேரம் கேப் விட்டாலும் இது பிக்கப். ஜீப் வந்து அங்கே போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்னன்னு தெரியல. இல்லாட்டி கேரளாவில் இதுக்கு பேர் கொங்குனிந்தாங்க. இதான் உன்னிப்பழமாண்ணா? உன்னிகிருஷ்ணன் பழம். நம்ம சாப்பிடுவோம் அந்த பழமா? நம்ம என்ன சாப்பிடுவோம்? கலர் சேப்பாக சொல்லுவோம்ல. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆமாம். அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவோமே. ஆனால் புளி பசிச்சாலும் புல்லே திங்காது, நாய் திங்கும். புல்லை தின்னும். எப்போ தெரியுமா? தன்னால் செமிக்க முடியாது உள்ளே போயிடுச்சுக்கோங்க. 4 புல்லை அப்படியே அள்ளி போட்டு கடிச்சு உள்ளே எடுத்துக்குமா. அப்போ டோட்டலாக டிஸ்போஸ் பண்ணிடுமா. வாந்தி எடுக்கிறதுக்காக சாப்பிடுவோம். மருந்துக்காக. இதெல்லாம் டென்ஸ் ஃபாரஸ்ட் உள்ளுக்குள்ளே போகுது. ஆமாம் ஆமாம். கருப்பு வாழை நீல் ரைஸ் தெரியுதா? மரநீல் தான். அந்த சந்தில் இருக்குது. அது ஜூப் பண்ண இங்கே மட்டும் காமிச்சிட்றேன். இங்கே கண்ணு தெரியல. இங்கே படுத்துருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருக்கு. இதுக்குள்ளே ஒரு பாதை போகுது.
அது நம்ம ரிட்டர்ன் வர்றப்போ வர்றது. இப்போ நம்ம இந்த வழியாக போகிறோம். அடாடாடா, இந்த இடம் எப்படி எவ்வளோ கூலிங்காக இருக்குது பாருங்க. நல்லா சுறுசுறுப்பாக இருங்க. நான் எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன். கைஸ், இவ்வளோ நேரம் இப்படி ஒரு பாதையில் வந்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள பாதையே இல்லை. சரி, பாதை இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே பழங்காலத்து மனிதர்கள் போல் போகிறோம். ஐயோ, சவுண்டு மட்டும் கேட்குதா உங்களுக்கு? நாங்கள் ஏற ஆரம்பித்ததுலேருந்து இந்த சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. இது தெரியலையா? அதே அவ்வளோ பக்கத்தை பற்றி ஈவினிங்லாம் வந்தால் இந்த இடத்துல யானைகள்லாம் நிற்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வரைக்கும் நம்ம கண்ணில் எதுவும் படலை. இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறோம். அதனால் இதாக பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸாக நாங்கள் ஏறிட்டுருக்கோம். இன்னும் வீடு ரீச் ஆகலை. இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. சரி, உங்களுக்கு காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக அப்படியே சுற்றி பாருங்கள். இந்த வழியாக தான் இப்போ மேலே வந்திருக்கோம். ஐயோ, இங்கே இருக்க ஒவ்வொரு மரமும் கிட்டத்தட்ட 80 முதல் 90 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஜ். ஓ, ஓகே ஓகே. இங்கே பாருண்ணா மேலே. கைஸ், ஸ்பைடர் மேனே நான் பிடிச்சிட்டேன். நமக்கு ஒரு மக்கள் ஸ்பைடர் பாருங்க, காட்டுக்குள்ளே எவ்வளோ ஜாலியாக தொங்கிட்டு இருக்கு. யானை வர்ற பாதையில் பயம் இல்லாமல். இது என்ன அதோட பெரிய ஸ்பைடராக இருக்கு. ஐயோ, ஓடுது பாருங்க, ஓடு ஓடு ஓடு. எவ்வளோ டவுன். அந்த டவுன்லேருந்து இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்கோம். வேறு ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் காட்டுறேன். ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு மேலே இதை பார்த்தா எனக்கே போர் அடிக்குது. கைஸ், இந்த பார்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து செகண்ட் பார்ட் ப்ளஸ் அதையும் தேவைப்பட்டுச்சுன்னா தேர்ட் பார்ட்டாக மொத்தம் 3 வீடியோவாக கூட வரலாம். ஏன்னா இது ஃபுல்லுமே இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட். இந்த ஏரியாவே அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக புதுசாக நிறைய புதுசாக நான் பார்த்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதுவே பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 hour 2 hour வீடியோஸ் எல்லாம் நான் கட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு ஒரு 10 minutes 15 minutesக்குள்ளே கொடுக்கணுமேங்கிறதுக்காக இந்த இது ரெடி பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. சேனல் பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா part 2 வந்துடும். ஸோ see you on next video. Bye from Mohan.